மித்ரா பார்ட்டிக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, கம் ஃபாஸ்ட். ஐயோ, பார்ட்டிக்கு லேட் ஆகுதா மித்ரா? காதுல விழுந்துச்சு. உன் லைவ் கமெண்ட்ரி எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனா நான் ட்ரெஸ் இல்லாம பார்ட்டிக்கு எப்படி போறது? ஐயோ ஜாக்கிரதை மித்ரா, இந்த ஒரு டவல் தான் இருக்கு. என்ன யாரும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? மித்ரா. லக்ஷ்மி, நீ போய் நான் பார்ட்டிக்கு வரலன்னு சொல்லிடுறியா? அத போய் நீங்களே சொல்லலாம்ல. இந்த கோலத்துல நான் எப்படி போவேன் லக்ஷ்மி? சரிங்க, நானே போய் சொல்றேன். மித்ரா. மித்ரா பார்ட்டிக்கு வரலையா? மித்ரா பார்ட்டிக்கு வரலன்னு சொல்ல சொன்னாரு. நோ, நான் நம்ப மாட்டேன். நீ ஏதோ கேம்பிளிங் பண்ற. தள்ளிப்போ. ஏய், மித்ரா, என்ன கோலம் இது? நீ இன்னும் ரெடி ஆகலையா? பார்ட்டிக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. எதுக்காக நீ வரலன்னு? பார்ட்டிக்கு நான் எப்படி வருது மனிஷா? லக்ஷ்மி என் ட்ரெஸ் எல்லாத்தையும் வாஷிங் மிஷின்ல போட்டுட்டான். மித்ரா, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? ஆமா மாம். குடுவாஞ்சேரியில நம்மளோட சைட் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளவு தூரம் வந்திருக்குப்பா? ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கு மாம். ஒர்க் ஃபாஸ்டா தான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2-3 monthsல ஃபினிஷ் ஆயிடும். ஃபைன். ரெகுலரா சைட்டை விசிட் பண்ணி ஒர்க் ப்ராக்ரஸை பார்த்துட்டு இருப்பா. அது நம்மளுக்கு ரொம்ப பிரஸ்டீஜியஸான ப்ராஜெக்ட். நீங்க எதுக்கும் வரி ஆகாதீங்க ஆண்டி, நான் தான் இருக்கேன்ல. கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தத்தையும் நான் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா அக்கவுண்ட்ஸையும் நான் ரெகுலரா செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க பிரஸ்டீஜியஸா எடுத்துக்கிட்ட ப்ராஜெக்ட் இது. அதுல எந்த குறையும் நடக்காம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. வெரி குட் மனிஷா. நம்ம ஒர்க் மேல நமக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, டெடிகேஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே அத்தை, ஆர்த்தி எடுத்துக்கோங்க. செப்பல் கழட்டு. இதுக்கு சரி சரி, நான் உடனே கிளம்புறேன். என்னாச்சு மித்ரா? கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஏதோ ப்ராப்ளம் பண்றாங்களாமா. எதுக்கு மித்ரா? ஐ டோன்ட் நோ மனிஷா. நம்ம அர்ஜென்ட்டா போகணும், வா. ஓகே மித்ரா, நானும் கூட வரேன்டா. மாம், வேண்டாம். அங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன கண்டிஷன்ல இருக்காங்கன்னே தெரியல. நான் போய் பேசுறேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, ஓகே? சரி, ஜாக்கிரதை. வா. அத்தை, நீங்க எதுக்கும் பதட்டப்படாதீங்க. அதான் மித்ரா போயிருக்காருல, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அவர் சால்வ் பண்ணிடுவாரு. ஆமா லக்ஷ்மி, என்னாச்சு? என்ன ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்க? கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் கிட்ட வர்க்கர்ஸ் எல்லாம் ஏதோ பிரச்சனை பண்றாங்களா மாமா. அதான் மித்ராவும் மனிஷாவும் அங்க போயிருக்காங்க. வர்க்கர்ஸ் எதுக்காக பிரச்சனை பண்றாங்க? நம்ம கம்பெனிஸ்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்ததே இல்லையே. அதுதாங்க எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப நாளாவே நம்ம கூட டச்ல இருக்கிறவங்க தான். திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியல. டென்ஷன் ஆகாத அரவிந்தா. மித்ரா போயிருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான், விடு. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மித்ரா சார் வராரு. உங்க கோரிக்கை எல்லாமே அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் ஒத்துக்கலன்னா நீங்க இறங்காதீங்க, கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காதீங்க. நான் மேனேஜர்ன்றதுனால நான் இப்ப நியூட்ரலா தான் இருப்பேன். சரிதானே? சரிங்க சார். சார் வந்துட்டாரு.
வந்துட்டாரு. ஆரம்பி மேனேஜ்மெண்ட் 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 சரி, ஓகே. கோரிக்கை நிறைவேற்றணும். இப்போ நீங்க ஃபைனலா என்ன சொல்ல வரீங்க? எங்க கோரிக்கையை நிறைவேற்றலனா நாளைக்கு நாங்க வேலை நிறுத்தம் பண்ணுவோம். முக்கியமா ஒர்க்கர்ஸ் ஒரு நாள் வேலைக்கு வரலனா கம்பெனி நிலைமை எவ்வளவு மோசமாகணும் உங்களுக்கே தெரியும். என்ன மிரட்டுறீங்களா? உங்க டிமாண்ட்ஸ்க்கு நாங்க ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோன்னு காட்டட்டுமா? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் மித்ரா சார். மேனேஜ்மெண்ட் சார் வாங்க சார், வாங்க மேடம். ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க வாங்க மேடம். மேனேஜ்மெண்ட் 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 வாட் இஸ் திஸ்? சார் அவங்க எல்லாம் ஆத்திரத்துல இருக்காங்க. இப்போ ஏத்தி விடுறது நல்லது இல்ல சார். என்ன கேட்டா அவங்க கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுறது தான் நல்லது. அப்படின்னா என்ன? அவங்க பயமுறுத்தினா நாங்க பயந்து போயிடணுமா? நான் அப்படி சொல்ல வரல மேடம். சரி, ஓகே. அவங்கள பிரச்சனை பண்ணாம பாத்துக்கோங்க. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். லெட் மீ திங்க் அபவுட் திஸ். ஓகே சார். நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்கிறது நல்லது இல்ல சார். நீங்க கிளம்பிடுங்க. சரி, யூ டேக் கேர். ஓகே சார், ப்ளீஸ். மேனேஜ்மெண்ட் 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 கேட்டிங்களா சார்? நல்லா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் சொன்ன மாதிரியே ஒர்க்கர்ஸை வச்சு ரெவல்யூஷன் ஆரம்பிச்சிட்டேன். வெரி குட். அவங்க எல்லாரையும் அதே மாதிரி வச்சுக்கிட்டு நந்தன் ஃபேமிலியோட பிசினஸ் கொலாப்ஸ் பண்ணணும். புரியுதா? நீங்க என் அக்கௌண்ட்ல அமௌண்ட் அனுப்பிட்டே இருந்தா போதும். நான் இவங்க மனசுல எந்த அளவுக்கு வெறுப்பு ஏத்தணுமோ அந்த அளவுக்கு ஏத்திடுறேன். ஆல் ரைட். ஓகே சார், நான் அப்புறமா கால் பண்றேன். இந்தாங்க மேடம். தேங்க்ஸ்ங்க. பார்த்து வாங்க மேடம். இல்ல ஏதோ யோசிச்சுக்கிட்டே வந்ததான். நீங்க இங்க தான் ஒர்க் பண்றீங்களா? ஆமா மேடம். ரீசெண்டா தான் டெய்லி ஒர்க்கரா சேர்ந்தேன். என் பேரு சந்து. இங்க நடக்கிற பிரச்சனையை பத்தி பேப்பர்ல பப்ளிஷ் பண்ண வந்த ஜேர்னலிஸ்டா நீங்க? இல்லங்க, நானும் நந்தன் குரூப்ஸ் கம்பெனில ஒரு சின்ன எம்ப்ளாயி. இங்க ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னாங்க. அதை என்னன்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேன். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? பேராசையால வந்த போராட்டம் தான் இது. அதிகாரத்துல உள்ளவங்களை கேள்வி கேட்கிற ஆர்ப்பாட்டம் இது. இதான் விஷயம். என்ன ஜேர்னலிஸ்டான்னு கேட்டு நீங்களே ஜேர்னலிஸ்ட் மாதிரி பேசுறீங்க. நீங்களும் ஒர்க்கர் தானே. இந்த பிரச்சனை எதுக்குன்னு சொல்லுங்க. பெரிய விஷயம் இல்ல. சம்பளம் ஏத்தணும்னு சில பேரு, ப்ரமோஷன் தாங்கன்னு சில பேரு.